உங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நானும் யூத்தை நம்பிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறமா தெரியுது எனக்கு 30 வயசு ஆகும்போது. ஸோ நம்ம என்னதான் நம்ம வயசானாலும் ஆண்டவர்கிட்ட முன்னாடி நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தானே. யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? எஸ். எத்தனை வயசு ஆனாலும் ஆண்டவர் நம்ம அப்பாவுக்கு நம்ம குழந்தை தான். கரெக்டா? ஓகே. இப்போ என்னுடைய இந்த வசனத்தை வந்து நான் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன தலைப்பு மாதிரி நான் எடுத்திருக்கேன். என்ன தலைப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்க தலைப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதுதான். என் தாளந்து என் பொறுப்பு. தாளந்துகளை பத்தி பைபிள்ல இருக்க தெரியும்ல எல்லாருக்கும். எத்தனை தாளந்து எஜமானன் கொடுத்தாரு ஊழியக்காரர்களுக்கு? 5, 2, 1. அதை பத்தி தான் தலைப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாருக்கும் டேலண்ட்ஸ் இருக்குன்றத நம்புறீங்களா? யார் யாரெல்லாம் எனக்கு டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமென். இன்னும் பாதி பேர் கையே வரல. சந்தியா உங்களுக்கு எந்த டேலண்ட்டும் இல்லையா? சரி, யார் யாருக்கெல்லாம் அப்போ டேலண்ட் இல்லை அவங்க கை தூக்குங்க. எனக்கு டேலண்டே இல்லைப்பா அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஏசப்பா அட்லீஸ்ட் 1-2 டேலண்டாச்சும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாருல்ல. அதை பொறுத்து தான் இன்னைக்கு ஒரு தலைப்பே இருக்க போகுது. ஓகே, நான் எடுக்க போகிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக 2 தொகுப்பு வசனங்கள் பொறுத்து தான் இருக்குது. மத்தேயு 25:14-30. சரிங்களா? அதில் முக்கியமான வசனம் ஒன்று வாசிக்க சொல்றதுன்னா மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? 100க்கு 100 எதிர்பார்க்கிறாரா? இல்ல, நீ கொஞ்சம் உண்மையா இரு, உனக்கு நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ அதை பொறுத்து தான் இப்போ நம்மளுடைய வசனம் இருக்க போகுது. இப்போ ஏசப்பா திடீர்னு உங்களுக்கு முன்னாடி வந்து நான் உனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்தேன். இப்போ லட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். லட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான்? லட்டுவோட டேலண்ட் என்ன சொல்லுங்கக்கா? டிராயிங் நல்லா பண்ணுவான். ஸோ ஏசப்பா வந்து கேட்குறாரு, லட்டு உனக்கு நான் டிராயிங் வரைகிற டேலண்ட் கொடுத்தேன், ஏன் நாமத்தை உயர்த்த அந்த டேலண்ட்டை வச்சு நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ ஒரு ஏசப்பா கொடுத்த டேலண்ட் ஏசப்பாக்காக? நானும் என்னையும் உட்பட எனக்கும் ஏசப்பா வந்து கொஞ்சம் டேலண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும்ல. இப்போ நான் வந்து தனியாக பாட சொன்னால் ஓரளவுக்கு நல்லா பாடும். ஆனால் ஸ்டேஜில் பாட சொன்னால் அந்த ஒரு பயம் இருக்கும், உள்ள ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பேச சொன்னாலும் அந்த ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். ஆனால் ஏசப்பா என்ன கேட்குறாருன்னா, நீ வந்து சூப்பராக பேசணும், சூப்பராக பாடணும்லாம் ஏசப்பா சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்ததை வச்சு என்னுடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்குறாரு. ஓகேங்களா? இப்போ ஏசப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த வசனங்களே இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாருக்கும் 5, 2, 1 கொடுக்குறாரு. 5 கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க? 10. எப்படி 10 மாத்துறாங்க? அந்த வசனம் படிக்கிறீங்களா? அப்பொழுது 20ஆம் வசனம், அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை இடத்தில் ஒப்புவித்தீரே, அவர்களை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான்? 5 10 கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன 2x, கரெக்டா? அதை டபுளாக மாற்றி கொடுத்துருக்கான். ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொன்னாரு? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஓகே, இப்போ இந்த வசனம், இந்த தலைப்பை வந்து நான் மொத்தம் 3ஆ பிரிக்கிறேன். தாளந்து என்பது பணம் மட்டுமல்ல, கரெக்டா? டேலண்ட் எப்பவுமே என்ன மணி மட்டுமா? இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதுவும் ஒரு டேலண்ட் தான். இல்லை, இப்போ எல்லாருனாலையும் நிறைய சம்பாதிக்க முடியுமா? இப்போ நம்ம என்னதான் நம்ம மாதம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் மாத கடைசி வரப்போ நம்ம கையில் ஒன்று. யாரும் அதை ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன், கரெக்டா? நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தாது. ஸோ ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சேமிப்பாங்க, இந்த சேமிக்கிறது அதெல்லாம் இருக்கும், அதுவும் ஒரு டேலண்ட் தானே.
ஸோ பணம் மட்டும் டேலண்ட் கிடையாது. தாளந்து என்பது ஃபர்ஸ்ட் வந்து தாளந்து என்பது பணம் மட்டுமல்ல, தாளந்தை பயன்படுத்த மட்டுமல்ல, தாளந்தை பயன்படுத்தாமல் புதைக்காதே. அந்த மூணாவது ஆள் என்ன பண்ணாரு, மூணாவது ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, அவர் கொடுத்த தாளந்தை புதைச்சு வச்சிருக்காரு. எதுக்காக புதைச்சாராம்? ஒரு தாளந்தை வாங்கினவன் 24ஆம் வசனம், ஒரு தாளந்தை வாங்கியவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாருங்க, அவரு அதாவது நான் ஒன்றும் பண்ணலன்றத அவ்வளோ நான் சொல்றாரு. கரெக்டா? ஏசப்பா நீங்க கொடுத்தீங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டவரையும் ஊழியக்காரனும் எப்படி எடுத்துக்கணும்னா, ஆண்டவர் வந்து ஏசப்பா, ஊழியக்காரன் நம்ம. நீங்க கொடுத்தீங்க ஒரு டேலண்ட், நான் என்ன பண்ணேன், நீங்க திரும்ப கேட்பீங்கன்னு தெரியும். அதனால நான் யாருக்கும் தெரியாம அதை பத்திரமா ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். நானு என்ன அது எப்படி, நான் வந்து இப்போ உங்க கையில ஒரு டேலண்ட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதை வச்சுக்கப்பா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், அப்போ நீ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோஷ்வா கையில கொடுக்குறேன். ஜோஷ்வா என்ன பண்றான், அண்ணா நீங்க கேட்பீங்கன்னு தெரியும், அதனால நான் என் பாக்கெட்லேயே தான் வச்சிருந்தேன், நான் எடுக்கவே இல்லைண்ணா அப்படின்றான். ஆனா அதை எடுத்தவன் என்ன பண்ணிருக்கலாம், மேபி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அவனை அப்ஸ்கில் பண்ணிருக்கலாம். கரெக்டுங்களா? நம்ம எத்தனை பேர் இப்போ தர்ஷினி வந்து என்ன படிக்கிறாங்க, நீட் படிக்கிறாங்க. ஸோ அது என்னது, அப்ஸ்கில் பண்றது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நிலைமை, இப்போ ஆண்டவர் நம்மளை படைக்கிறப்போ, நம்ம இப்போ இந்த பூமிக்கு வரப்போ நம்ம எல்லாருமே ஒரு நிலைமையில இருப்போம். கரெக்டா? திரும்ப நம்ம ஆண்டவர் கிட்ட போறப்போ அதே நிலைமையில போகக்கூடாது. ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பண்ணணும். கரெக்டா? இப்போ இருக்கிற நீங்க யூத்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பெரிய டேலண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிய டேலண்ட் என்ன தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் காமனா ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு டேலண்ட் யூத் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. என்னவா இருக்கும் சொல்லுங்க ஆண்டி, சும்மா கெஸ் பண்ணுங்க. அழகுபடுத்துறது, அறிவு. சூப்பர். 7 into 4 எவ்வளோ? ஓகே, சும்மா சும்மா எனக்கும் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா சின்னவங்களுக்கு, யூத்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டைம். கரெக்டா? டைம் இஸ் தி பிக்கஸ்ட் டேலண்ட். அதாவது நம்ம கொடுத்துருக்க நேரம், ஒரு 24 மணி நேரத்தை ஒரு நாள்ல நம்ம எப்படி பயன்படுத்துறோம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. போன்ல. ஓகே, வேற எப்படி பயன்படுத்துறோம்? டிவி. ஓகே, சூப்பர். இப்போ ஏஞ்சலினா, உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? டிராயிங் வரையறியா? சூப்பர். ஏஸ்பா போட்டோ வரைஞ்சிருக்கியா? அப்புறமா காட்டுறியா? எனக்கு காட்ட மாட்டியா? ஓகே, அப்புறமா ஆனா காட்டணும், சரியா? சூப்பர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முதல் தலைப்பு என்னது, தாளந்தை எப்போது தாளந்தை பணம் மட்டுமல்ல. ஓகேவா? தாளந்து என்பது பணம் மட்டுமல்ல, ஈவன் டைம் இஸ் a talent. ஸோ இப்போ இந்த யூத்ல இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதிகமா இருக்கு, டைம் அதிகமா இருக்கு. அந்த டைம் நீங்க அப்போ எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏசப்பாக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஏசப்பாக்காக இன்வெஸ்ட் பண்றப்போ அதுலயே 2 விதமா இருக்கு. நம்ம போய் சுவிசேஷன் சொல்லலாம். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? எத்தனை பேர் இங்க சுவிசேஷன் சொல்ல போயிருக்கீங்க? நான் சுவிசேஷன் சொல்ல போறப்போ மோஸ்ட்லி ஜோஷுவெல்லாம் இப்போ குட்டி பையன் நினைக்கிறேன். நாங்க வந்து அந்த ஸ்பீக்கர், ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்கும் சர்ச்சில், அந்த ஸ்பீக்கரும் அந்த டோலாக் நம்ம சர்ச்சில் இன்னும் இருக்கு, உள்ள இருக்கு. அந்த டோலாக் எடுத்துட்டு எல்லா தெருவும் போயிட்டு பாஸ்டர் ஆண்டி, பாஸ்டரு, நானு, தம்பி, ஜோஷுவா எல்லாம் போவோம். அப்போலாம் ஜோஷுவா வந்து குட்டி பையன், இவங்க சைஸ்ல இருப்பான், அந்த குட்டி ஜோஷுவா சைஸ்ல இருப்பான் அந்த ஜோஷுவா. ஓகேங்களா? அந்த சைஸ்ல இருப்போம். என்ன பண்ண போறோம்? சுவிசேஷன் சொல்ல போறோம். இப்போ அப்போ கேட்கறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போறீங்க, ஒரு கலெக்டர், ஒரு IAS, ஒரு IPS, அந்த பதவிக்கு போயிட்டு அப்போ நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அநேகர் இருப்பாங்களா? நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன ஒரு நியூஸா மாறும். கரெக்டா? ஸோ என்ன பண்ணணும், நீங்க உங்களையும் அப்ஸ்கில் பண்ணணும். மேலே போயிட்ட பிறகு யாரும் மறக்க கூடாது, ஏசப்பாவை மறக்க கூடாது.
ஸோ இது என்ன அப்போ டேலண்ட் பணம் மட்டும் டேலண்டா இல்லை. இது புரியுதுங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு டேலண்ட் இருக்குன்னு? உங்களுடைய பெரிய டேலண்ட் என்ன? அப்போ அந்த டைமை இப்போ எப்படி பயன்படுத்த போறீங்க? கர்த்தருக்காக பயன்படுத்துவீங்களா? நிஜமாலேவா? ஓகே, சூப்பர். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆண்டவரோட கொடுத்த டேலண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ நெக்ஸ்ட் தலைப்பு என்ன? நான் சொல்ற 2வது தலைப்பு என்ன? தாளந்தை பயன்படுத்தாமல் உதைக்காதே. கரெக்டா? எல்லாரும் என்ன பண்ணுவோம் இப்போ? எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து நல்லா பாடுவேன், ஆனால் என்ன ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு? அதாவது இறங்கி பேசுறோம், நல்லா ஜாலியாக பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் மேலே வந்துட்டா ஒரு டப்பு டப்புன்னு ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கும்ல. கரெக்டா? அந்த ஒரு பதட்டம் வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு தயக்கம். ஒருவேளை தப்பாக போயிடுமோ, ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா. கரெக்டுங்களா? இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க இருப்பாங்க, தடுக்கி விட்டா என்ன ஆகணும் ஒரு பயம் இருக்கும். கரெக்டா? கீழே விழாம சைக்கிள் கற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. எத்தனை பேர் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துருக்கீங்க? எங்க அம்மா ஓட்டுறப்போ நான் பிடிச்சிருக்கேன், அதனால அவங்க விழல. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எல்லாரும் விழுந்து தானே கற்றுப்போம். அதே மாதிரி தப்பு பண்ணி கற்றுக்கலாம். இட்ஸ் ஓகே டு ஃபெயில். ஓகேவா? நான் எப்பவுமே இந்த ஒரு வசனம், அதாவது வசனம் கிடையாது, அது ஒரு வேர்ஸ் மாதிரி நான் சொல்லுவேன். என்னோட ஜூனியர்ஸ் கூட காலேஜ் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே டு ஃபெயில், ஹவ் யூ பவுன்ஸ் பேக் மேட்டர்ஸ். கீழே விழுறது பிரச்சனை இல்லை, நீ தோல்வி அடைகிறது பிரச்சனை இல்லை, எப்படி திரும்ப எழுதுக்கிறதுன்றது தான் விஷயமே. கரெக்டுங்களா? ஆண்டவர் நம்ம கூட எப்பவுமே என்ன பண்றாரு? ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நீ விழுகிறப்போ தூக்கி விட்டுரு. நம்ம அப்பா வந்து நீ விழுறப்போ பார்த்து நீ விழுந்துட்டியா ஐயோ அப்படின்னு விட்டுருவாரா? என்ன பண்ணுவாரு? தூக்கி எடுத்துட்டு, ஒரு சில அப்பா என்ன பண்ண, தூக்கி எடுத்துட்டு போட்டு பார்த்து நடக்க மாட்டேன் சொல்லுவாரா? அந்த மாதிரியான அப்பா இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய இயேசுப்பா எப்படி அன்பா தூக்கி எடுத்து நம்ம அரவணைத்து இருக்கிறார். கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தாளந்தை பயன்படுத்துவோமா? ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் 3வது விஷயம் வந்து தேவன் தாளந்தை மட்டும் கேட்கவில்லை, கணக்கையும் கேட்கிறார். அதாவது ஏசப்பா உங்ககிட்ட டேலண்ட்டை கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ற? ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீ கொடுத்த நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருவாரா? என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பாரு. கணக்கு கேட்கறதுனா என்ன நினைக்கிறீங்க? கணக்கு கேட்கறதா என்ன? நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன், நீ எனக்கு இன்னும் கொடுக்கலையே. நான் இப்போ கொடுத்துட்டேன், நீங்க கொடுத்ததை நான் திரும்ப கொடுத்துட்டேன், ஆனாலும் கணக்கு கேட்கிறேன். என்ன கணக்கு கேட்டிருப்பாரு? அப்போ இதை வச்சு என்ன பண்ண? எஃபெக்டிவ்னஸ். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, எஃபெக்டிவ்னஸ். அதாவது ஒரு பொருளை பயன்படுத்தலாம், எந்த விதமா பயன்படுத்துறோம் இருக்கு. எல்லா கையிலயும் போன் இருக்கா? எல்லா போனு இருக்கா? இருக்குல்ல. போன் ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன பசங்க கையிலேயே இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 to 3 hours, கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன், போன் இருக்கும். 24 hours இருக்கா? சரி, ஓகே. நம்ம ஆனா இந்த போனை எப்படி பயன்படுத்துறோம்? இப்போ அதே போன்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மணியை மல்டிப்ளை பண்றவங்களும் இருக்காங்க, போன்ல ரீல்ஸ் பார்க்கறவங்களும் இருக்காங்க, போன்ல கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம போனை எப்படி பயன்படுத்துறோன்றதுதான் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நான் கூட வசனத்தை குறிப்பெடுக்கிறப்போ எனக்கு வந்து நான் எழுதுனா முதல்ல எனக்கே புரியாது, அப்புறமா தான் இன்னொருத்தருக்கு புரியணும். எனக்கே புரியாது. அதனால தான் என்ன பண்ணுவேன், போன்ல வந்து நோட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ நம்ம ஒரு பொருளை எப்படி பயன்படுத்துறோம்? எஃபெக்டிவ்னஸ். இதுக்கு பேர் தான் என்ன? எஃபெக்டிவ்னஸ். ஒரு பொருளை எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்துறோம். சரி, ஒரு ஃபோன் ஜஸ்ட் ஒரு 20,000 30,000 இருக்கக்கூடிய ஃபோனே நம்ம இவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோமே. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஜீவன். இப்போ ஜீவன் போயிட்டு அந்த உடம்பு என்ன? ஒன்றுமே இல்லை. கரெக்டா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? செத்து போயிட்ட பிறகு எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஜீவனை கொடுத்தது யாரு? அப்போ அந்த ஜீவனுக்கான கணக்கை யாரு கேட்பா? அந்த ஜீவனுக்கான கணக்கை நம்ம பரலோகத்துல போய் கொடுக்குறப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏசப்பா கையில, ஏசப்பா உங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்றது எப்படி சொல்லுவீங்க? அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு கொடுத்த பெரிய டேலண்ட் டைம். அந்த டைம் கூட என்ன இருக்கு? உங்க ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்கான கணக்கை நீங்க யார்கிட்ட கொடுக்கணும்? ஏசப்பா கிட்ட. இப்போ இந்த செகண்ட் நம்ம ஜீவன், ஆண்டவர் எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? எஜமானன் எப்போ வர போறாருன்னு அந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திடீர்னு வந்து நிப்பாரு. இப்போ இந்த செகண்ட் கூட ஏசப்பா நம்மளை எடுத்துட்டாருன்னா, நீங்க கொடுத்த ஜீவன்ல நான் என்ன ஏசப்பா கேட்பாரு. இப்போ நம்ம இவங்க கிட்ட கேட்பாங்க, லீபியா கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு நான் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நீங்க எனக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்தீங்க? இந்த ஜீவன் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. டைமுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு லீபியாண்டி தான் ஃபர்ஸ்ட். எப்பயுமே டைம் சர்ச்சுக்கு வரனாலும் சரி, ஒரு மீட்டிங் வரனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வருவாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம ஊழியம்னா மேலே ஏறி பண்றது. நான் கூட இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மேலே ஏறி பேசுறது. அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாயை எடுத்து வைப்போம், ஒரு சேர். இங்க சர்ச்சு முடிச்ச பிறகு எத்தனை பேர் வந்து சேர் எடுத்து அடுக்கி வைப்பீங்க ஒரு ஓரமா? அதுவும் ஒரு ஊழியம் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாய் போட்டிருப்போம் அங்க அந்த இடத்துல இருக்கிறப்போ. டெய்லி சர்ச்சு முடிச்சோம்னா, அந்த சண்டேயான சர்ச்சு முடிச்சோம்னா முக்கியமான வேலையா பாய் மடிக்கிறது தான். ஓகேங்களா? ஆமா, லட்டு மடிப்பாரு கூட சேர்ந்து எல்லாரும் மடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஊழியம் வந்துட்டு மேலே ஏறி பேசுறது, பாடுறது, சுவிசேஷம் சொல்றது மட்டும்தான் ஊழியம் கிடையாது. பாய் எடுத்து வச்சா அது ஒரு ஊழியம், சேர் எடுத்து வச்சா அது ஒரு ஊழியம், ஊழியக்காரங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா ஒரு ஊழியம். கரெக்டுங்களா? நம்மளால முடிஞ்ச ஊழியத்தை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 1 பேதுரு 4:10. அதாவது பசங்க யூத்ஸ் படிக்க இந்த வசனம் மட்டும், முக்கிய வசனம் தான். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உபகாரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இதுல என்ன முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது தெரியுமா? என் டேலண்ட்னால நான் மட்டும் உயரக்கூடாது. கரெக்டா? டுகெதர் வி வின். அதாவது நான் தனியா ஜெயிக்கிறதுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? ஸோ எனக்கு இப்போ இருக்கிற டேலண்ட்டை வச்சு நான் மட்டும் வின் பண்ணா ஓகேவா? இல்ல. இப்போ என் குடும்பம் என்னோட சேர்ந்து என்ன பண்ணணும்? வளரணும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ன்றத ஒத்துக்கிறீங்களா? கரெக்டுங்களா? அப்போ இப்போ என் டேலண்ட் வந்து நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும். ஸோ ஒன்னா டுகெதர் வி வின். கரெக்டுங்களா? அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது வசனம். இந்த நேரத்திலும் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டவருக்கான தாளந்தை, அவர் கொடுத்த நமக்கான தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறோம். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களை கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, அது என்னவா வேணா இருக்கலாம், அதை நான் உங்களுக்காக எப்படி பயன்படுத்துகிறேன்? அது எல்லாரும் அந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கான பதிலை ஆண்டவர்கிட்ட திரும்ப சொல்லுங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணும். நம்ம வந்து இங்கே யாருக்கும் நம்ம நல்லவன் எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இப்போ காயின், இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் இருக்கு, காயின் ஹேஸ் 2 sides. அதாவது ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஒரு விதத்துல நம்ம நல்லவங்களா தெரியலாம், மற்றவங்களும் நம்ம கெட்டவங்களா தெரியலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் நல்லவன் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சா போதும். உண்மை உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த தாளத்துக்கு உண்மையா இருக்கணும். சரிங்களா? இதோட என்னுடைய முடிக்கிறேன். நல்ல கருணை ஆண்டு